ஹலோ யூஎஸ், இந்த வீடியோல தரமான டாப் 5 பெஸ்ட் அட்வென்ச்சர் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல இருக்கிற 5 மூவிஸ்மே தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இதுவரை அப்லோட் பண்ண அட்வென்ச்சர் கேட்டகரிக்கான வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு மத்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி த கிளைம்பர்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் டேனியல் லீ. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா 1960ஸ்ல சைனாவை சேர்ந்த ஒரு டீம் மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறி அங்க அவங்களோட பிளாகையும் வச்சிடறாங்க. ஆனா அப்படி பண்ணதுக்கான போட்டோ எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால அவங்களுக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே கிடைக்காம போயிருது. இப்ப 1975ல மறுபடியும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எவரெஸ்ட் ஏறுறாங்க. இதுல அவங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க, இறுதியா அதெல்லாம் சமாளிச்சு அவங்க நினைச்ச மாதிரியே பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எவரெஸ்ட் ஏறும்போது அங்க இருக்கிற சேலஞ்சஸ் படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல நம்ம ஜாக்கி சான் கெஸ்ட் அப்பியரன்ஸாவும் வந்திருப்பாரு. ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு டீசென்டான மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி டாக். இந்த படத்தை 2 பேர் சேர்ந்தா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் ஆர்மி ரேஞ்சரா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோ கூட ஒர்க் பண்ண ரைலிங்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ரைலி தான் கூட ஒரு மிலிட்டரி டாகையும் வளர்த்துட்டு வந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல ரைலியோட ஃபியூனரலுக்கு அந்த டாகையும் கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ஹீரோவை அசைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜேர்னில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இறுதியா அந்த டாகை ஃபியூனரலுக்கு கூட்டிட்டு போனாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கதைக்கு தேவையானதை ரொம்பவே நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல வர ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் சீன்ஸையுமே படத்துல நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே டிராமா டைப்ல ரொம்பவே ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதை மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் தி டயல் ஆஃப் டெஸ்டினி. இந்த படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் மேன்கோல்ட். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே கதைக்களம் 1944 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்ப ஜெர்மன்ஸ் ஹீரோவை கேப்சர் பண்ணி கூட்டிட்டு வராங்க. போகும்போதே ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸையும் சேர்த்து தான் கொண்டு போறாங்க. அதுல ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்ச டயல் ஆஃப் டெஸ்டினிங்கிற ஒரு டிவைஸும் இருக்குது. அந்த டிவைஸை வச்சு டைம் டிராவல் பண்ணலாம், நடந்த ஹிஸ்டரியை கூட மாத்தலாம். அதோட ஒரு பார்ட்டை எடுத்துட்டு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துல அதோட மீதி பார்ட்ஸை வில்லன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை எடுக்கணும்னு ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதா படத்தோட கதை. இண்டியானா ஜோன்ஸ் பிரான்சைஸோட 5th அண்ட் லாஸ்ட் பார்ட்டா இந்த படம் வந்திருக்கு. அதோட 2008ல ரிலீஸ் ஆன இண்டியானா ஜோன்ஸ் மூவியோட சீக்வலாவும் இந்த பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோவா வர ஹாரிசன் ஃபோர்ட் 81 வயசுலயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்துல நம்ம ஹாரிசன் ஃபோர்டுக்கு டி-ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன், டெக்னிக்கல் வைஸ்மே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுவரை வந்த இண்டியானா ஜோன்ஸ் மூவி அளவுக்கு இந்த பார்ட் இல்லைனாலும் ஹாரிசன் ஃபோர்ட் இண்டியானா ஜோன்ஸா நடிக்கிற லாஸ்ட் மூவி. சோ இந்த பிரான்சைஸோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஸ்லம்பர்லேண்ட். இந்த படத்தோட டைரக்டர் பிரான்சிஸ் லாரன்ஸ். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நீமோங்கிற ஒரு குட்டி பொண்ணோட அப்பா ரீசெண்டா இறந்து போயிருப்பாரு. இதனால தன்னோட அங்கிளோட நீமோ போயிடுறா. இப்படி இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல ஸ்லம்பர்லேண்டுங்கிற ட்ரீம் வேர்ல்டுக்கு போயாவது தன்னோட அப்பாவை மறுபடியும் பார்க்கணும்னு நீமோ நினைக்கிறா. இதுக்காக அவ என்னெல்லாம் பண்றா, இறுதியா நீமோ நினைச்ச மாதிரியே தன்னோட அப்பாவை பார்த்தாலா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல லீட் ரோல்ஸ் பிளே பண்ணவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸலண்டாவே இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்லாம் ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கும். படத்தோட மியூசிக்குமே மூவி சீன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. அதோட சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே அவுட்ஸ்டாண்டிங்காவே பண்ணிருக்காங்க. குழந்தைங்களோட உட்காந்து ஃபேமிலியா பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி டாம்சல். இந்த படத்தோட டைரக்டர் ஜோன் கார்லஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு கிங்டமோட பிரின்சஸா இருக்க நம்ம ஹீரோயின் வேற ஒரு கிங்டமோட பிரின்ஸ மேரேஜ் பண்ண ஒத்துக்குறாங்க. ஒரு கட்டத்துல இந்த மேரேஜ் அவங்களை பலி கொடுக்கறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ட்ராப்னு அப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல ஒரு சடங்குக்காக அந்த பிரின்ஸும் நம்ம ஹீரோயினிய ஒரு டிராகன் இருக்க ஒரு கேவுக்குள்ள தூக்கி போட்டுறான். இதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ள ஹீரோயினுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன, இறுதியா ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்லாம் ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த கேவுக்குள்ள வர சீன்ஸ்லாம் ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோடயே கொடுத்திருக்காங்க. படத்துல வர அந்த டிராகனுக்கான சிஜிஐ ஒர்க்குமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா மறக்காம எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.